எனக்கு அருமையானவர்களே, நீதிபதிகளில் இந்த ஒரு சில வசனங்கள் நீங்கள் கவனிப்பீர்களானால், சாலமன் என்கிற ராஜா எழுதுகிறார் 1வது வசனத்தில், மாயை 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 எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்திலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் சாலமன் கேட்கிறார், ஆண்டவர் என்ன வேணும்னா எனக்கு ஞானத்தை கொடுங்க, சனங்களே கிடைக்கிறது ஞானம். அந்த மனுஷன் சொல்கிறான், அந்த ஞானமும் மாயை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக 17வது வசனம் 1:17 சொல்கிறது, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் புத்தியினத்தையும் அறிவதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு கண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியம் மதியினத்தை அறிகிறதுக்கு என் மனதை செலுத்தினேன், ஆனால் எல்லாமே இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று கண்டேன். சஞ்சலம் ஞானத்தை அடைகிறதும் பைத்தியத்தை அறிகிறதற்கும் புத்தியினத்தை அறிகிறதற்கும் மதியினத்தை அறிகிறதற்கும் பிரயாசப்பட்டேன் அறிந்து கொள்ள, அவையெல்லாம் மனதுக்கு சஞ்சலம் தான் வந்தது என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக இதோ அறிவு 18வது வசனம் 1, அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மதுரை பட்டணத்தில் செய்தித்தாளில் ஒரு முறை வந்தது, ஒரு விஞ்ஞானி எல்லா மீடியாவுக்கும் அனுப்பிவிட்டார், நான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறேன், மாடியிலிருந்து கீழே விழுந்து சாக போகிறேன், வாருங்கள் லைவ்ல. அவர் வீட்டை கூட்டிக் கொண்டு மாடியிலே போய் நின்று வீடா எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மேலே குதிக்கிற லைவாக எடுத்தாங்க. ஒரு மனுஷன் காப்பாற்ற முடியும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், தான் அறிவு பெரிய ஞானிவா என்று சொல்லுகிறவர்கள் நோவு பெருத்தவன் சொல்லப்படுகிறது. கடைசியில் அந்த மனிதன் மரித்து போனான். எனக்கு அஞ்ஞானமில்லை, நான் தான் ஞானம் உள்ளவன், நான் தான் புத்தி உள்ளவன் என்று பெருமை பாராட்டுகிறவர்கள் அவைகள் எல்லாம் நோவுபடுத்தது என்று சொல்லி, அது ஒரு வியாதி. எனக்கு அருமையான கர்த்தருடைய நாம இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கணும் எதை சொல்லுகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை சம்பாதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் நகரமோ, ஞானம் புத்தி அறிவு எல்லாம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட அந்த வேத ஞானத்தை பெற்றிருப்போமானால் நிச்சயமாக நம் கர்த்தருக்குள் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு மனுஷன் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவருக்கு அம்பாசிடர் காரனை ரொம்ப பிடிக்கும். அவர் மரணமடைவதற்கு முன்பாக எழுதி வைத்து இறந்தால், இப்படியாக என்னை நான் மரித்தால் என்னுடைய அம்பாசிடர் காரில் வைத்து தான் நீங்கள் புதைக்கணும். அப்படியாகவே அவர்கள் புதைத்தார்கள். யாருக்கும் பயம்? எல்லாம் மாய், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை அந்த காரில் ஒரு பரலோகம் போக முடியுமா, சொர்க்கம் போக முடியுமா? முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இனிய நாட்களில் இந்த உலகத்திற்காக ஓடுகிறதை விட்டு புத்தியீனமான காரியங்களை செய்துவிட்டு, நாங்கள் தான் அறிவு உள்ளவர்கள் என்று அறிவு பெருத்தவர்கள் சோத்திரம் நோவு பெருத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நாம் கர்த்தருக்குள்ளாக தாழ்மையாக இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம், தேவன் கொடுக்கிற ஞானத்திலே வளருவோம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வந்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் வந்ததின் நோக்கம், நம்ம எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவராக இருந்தார், ஞானம் உள்ளவராக இருந்தார், பேசுவதிலே ஞானத்தோடு பேசினார். அவர் ஒரு நாளும் நான் பெரிய அறிவாளி ஞானி என்று சொல்லவில்லை. எனவே எனக்கு அவர்களை தாழ்மையாக இருப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம். கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே அறிவு பெருத்தவர் நோவு பெருத்தவர் எப்படியாக வாசித்தோ எல்லா மாயையும் வாசிக்கிறோம். இந்த உலகமெல்லாம் மாயை. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை மெய்யானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற நீரையும் மெய்யான தெய்வமாக இருக்குது. அப்படியாக ஆண்டவரே, எங்களை உம்முடைய வரையை காயப்படுத்த
இயேசு நாமத்தில் அழைப்பதாக எனக்கு அருமையானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக வருகிற 5ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை 10லிருந்து 2 மணி வரலும் இரவுபட்சம் 17ஆம் தேதி சிறுவர்கள் கொண்டாட்டம் என்கிற ஒரு நிகழ்ச்சி 10லிருந்து 4 மணி வரையில் இருக்கிறது. அரசு விடுமுறை நாள் 17ஆம் தேதி. 20ஆம் தேதி விடுதலை உபவாச ஜெபம் என்று இருக்கிறது. அதில் விடுதலை இல்லாதவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். இணைந்து செபிப்போம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.